வணக்கம்ப்பா, வாங்க இன்றைக்கி தக்காளி சாதம் மாதிரி தாளிக்கலாம். பாருங்கள் என்னென்ன தேவைன்னு வச்சுருக்கேன். தயிர் வச்சுருக்கேன்ப்பா, வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா, இஞ்சி பூண்டு, புதினா கொண்டு வந்து போட்டுக்கலாம். புதினா எடுத்துகிட்டு வரல. இன்னும் பாருங்கள் நொய்ப்பா, இது நொய் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு இலை, பட்டை, ஏலக்காய் போடுறேன், லவங்கம் போட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்கப்பா. நல்ல வெங்காயம் லைட்டாக செவந்துருச்சுன்னா இஞ்சி பூண்டு போட்டு கழிப்பா அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி மேலே உப்பு போட்டுடலாம், வதங்கிட்டோம். பச்சை ஒரு கைப்பா உப்பு போட்டுடலாம்ப்பா. நான் சாப்பாட்டுக்கும் சேர்த்து போட்டுருவேன், நீங்கள் பார்த்துட்டு போட்டுருவாங்க, கம்மியாக போட்டு. இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்கப்பா. தண்ணி அளந்து வச்சுக்கோங்கப்பா. அப்படியே வைக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சுப்பா. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நொய் நம்ம கழுவி வச்சுருக்கோம். இன்னும் நொய் அரிசி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுதான் இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்கப்பா, வேணாம். அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்குப்பா. இப்போ மூடி போட்டு ஒரு சவுண்டு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைங்க, போதும். மூடி போட்டுடலாம். பாருங்கப்பா, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம. பாருங்க, தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு கேமராமேன் தக்காளி சாதம் கேட்டாருப்பா, அதனால் செஞ்சது. நொய் அரிசி இருந்தது நம்ம வீட்டில், அதனால் செஞ்சோம். பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்குது, சிக்கன் பிரியாணி மாதிரி. பாருங்கப்பா, தக்காளி சாதமும் தயிர் பச்சடி, முட்டைப்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சு.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றிப்பா. இது நொய் அரிசிப்பா.